ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கூகுள் பிக்சல் 9A இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மாசம் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்ல பிளிப்கார்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆன்லைன்ல சொல்லிட்டாங்க பிளிப்கார்ட்னுட்டு, ஆஃப்லைன்ல வந்து உங்க ஊர்ல இருக்க கடையில போய் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட ஸ்டாக் இல்லாட்டி கண்டிப்பா ஆர்டர் பண்ணியாவது வாங்கி கொடுப்பாங்க. நம்ம கடையிலயும் வந்து ஸ்டாக் வந்து இருக்காது. நீங்க வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்போம். கூகுள் பிக்சல் 9A இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு 8GB 128, அதுக்கப்புறம் 8GB 256, மொத்தம் ரெண்டு வேரியன்ட்ல 8GB 128 வந்து 50,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்னென்ன இருக்கு ஸ்பெக்கு, நெக்ஸ்ட் மாசம் லான்ச் ஆக போகுது, கூகுள் பிக்சலுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காண்டி தான் கண்டிப்பா இந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த போன்ல என்னென்ன இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பிக்சல் 9A இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் வந்து நெக்ஸ்ட் மாசம் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த போன் வந்து ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு பிளிப்கார்ட்ல வந்து அவைலபிளா இருக்க போகுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.9 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவுக்கு அதிகம் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். வெயிட்னு பாத்தீங்கன்னா 189 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டான போன் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். 200 கிராமுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதனால இருந்தாலும் ஓரளவுக்கு 189 வந்து ஓரளவுக்கு வெயிட் தான். இருந்தாலும் 170 175 கொடுத்துருக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். கிளாஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் அலுமினியத்தால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் பேக் சைடு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க, அது கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ப்ரொடக்ஷன் வந்து டிராப் டெஸ்ட்ல ஃப்ரண்ட்ல எந்த டேமேஜ் ஆகாததுக்கு நல்லாவே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கூகுள் பிக்சல் 9A பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயும் IP69 கொடுக்குறாங்க. இந்த போன்ல வந்து IP68 கொடுத்துருக்காங்க. இதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் போன் தான். தண்ணிக்குள்ள போட்டா எந்த டேமேஜ் ஆகாதான் சொல்லி விற்கிறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள போட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு, வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அது எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. Pனா பிக்சல், பிக்சலோட OLED டிஸ்பிளே, அவங்களோட ஓன் OLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே வந்து சூப்பராகவே இருக்கும். பிக்சல் போனை பொறுத்த வரைக்கும் இந்த யூஐயும் சரி, அவங்களோட சரி, அவங்களோட டிஸ்பிளேயும் சரி, எல்லாருக்குமே வந்து பிக்சல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த போன் ரொம்பவே பிடிக்கும். HDR சப்போர்ட் இருக்கு, 16 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் சப்போர்ட் இருக்கு. டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 1700 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீக் பிரைட்னஸ் வந்து 2700 கொடுத்துருக்காங்க. 2700 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க வந்து நல்லாவே வந்து போன் யூஸ் பண்ணிக்கலாம். 2700 கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த போன் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் இருக்கும். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2424 பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் ஓகே தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். PPI டென்சிட்டி வந்து 422 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். கிளாஸ்டா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2 விக்டர்ஸ் பிளஸ் பார்த்திருப்பீங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ்ல அட்வான்ஸா வந்து இப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கு. நீங்க செட்டிங்ஸ் மூலியமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். போன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட டைம் பார்த்துக்கலாம், கிளாக் வச்சுக்கலாம், உங்க போட்டோ வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் இந்த போன்ல இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 வருது. உங்களுக்கு 7 இயர்ஸ் வந்து மேஜர் அப்டேட் கொடுக்குறாங்க. சாம்சங்ல கொடுக்குற மாதிரி 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கொடுக்குற மாதிரி இதுலயும் 7 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்துடும். 2025ல வாங்குறதுனால உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ்னா உங்களுக்கு Android 22 வரைக்கும் நீங்க இந்த போன் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் பிரச்சனையே இருக்காது. கரெக்டா ப்ராப்பரா செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருவாங்க. மந்த்லி இயர்லி ஒன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. போன் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சாஃப்ட்வேர்ல எந்த பிரச்சனையுமே ஆகாது. அது 7 இயர்ஸ் வந்து கேரண்டியா கொடுத்துட்டாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூகுள் டென்சார் G44nm இது வந்து சிப்செட். நம்ம வந்து மீடியாடெக், ஸ்னாப் டிராகன், அதுக்கப்புறம் ஐபோன்ல பார்த்துருப்பீங்களா அந்த ஏ சிப்செட்லாம், அதே மாதிரி இந்த இதுல வந்து கூகுள் டென்சார் G44nm. போன டைம் G3 பார்த்துருப்பீங்க, அதை விட வந்து அட்வான்ஸா இருக்கும், ஒரு படி மேலேயே இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச்சிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போனை வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வேரியன்ட். அவங்க அதை மென்ஷன் பண்ணும்போதே கூகுள் டென்சார் G4ஐயும் அவங்க மென்ஷன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் வந்து போன டைமோட இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8 256 ரெண்டு ஸ்டோரேஜ் தான். அது 8 128 வந்து உங்களுக்கு வந்து 50,000 ரூபா. 8 256 மட்டும் ரேட்னா தெரியல, லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். UFS வந்து 3.1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 4.0 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஃபிளாக்ஷிப்லாம் 4.0 வந்துருச்சு இப்போ. ஆனால் இதுவும் ஒரு ஃபிளாக்ஷிப் தான் கூகுள் பிக்சல். ஆனால் 3.1 வந்து ஒரு 30,000 35,000 பட்ஜெட்ல ஓகே. ஆனால் பிக்சல்னு வரும்போது ஒரு 4 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேடா இருக்கு. அதுக்கப்புறம் டியூஎல் LED ஃபிளாஷ் இருக்கு, அல்ட்ரா HD சப்போர்ட் இருக்கு. HD சப்போர்ட்லேயே வந்து அல்ட்ரா HD சப்போர்ட்லாம் இருக்கு. HDR சப்போர்ட், அல்ட்ரா HDR சப்போர்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா ஃபோன்லயும் இருக்குன்ட்டு. இதுல அல்ட்ரா HDRனு சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க, 5.4 தான் லேட்டஸ்ட். ஆனா ஒரு வருஷன் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ESP வந்து டைப் சி போர்ட் தான். 2.0 வந்து எல்லா போன்லயும் பார்த்திருப்பீங்க. இதுல வெர்ஷன் வந்து 3.2 ஷவுமில கொடுத்துருக்க மாதிரி 15 அல்ட்ரால கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு வந்து வெர்ஷன் வந்து 3.2 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிளாக்ஷிப்லேயே வந்து ஓப்போ சீரிஸ்ல கொடுக்கல, ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ்ல, விவோல கொடுத்தாங்க, ஒன் பிளஸ்ல கொடுத்தாங்க. ஆனால் அல்ட்ராசோனிக் வந்து ப்ராப்பரா வந்து 50,000 மேல போன்ல எல்லா போன்லையும் நீங்க எதிர்பார்க்கணும். இன்னும் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழிச்சு தான் 50,000 போன்ல 50,000க்குள்ள லான்ச் ஆகிற எல்லா போன்லையுமே அல்ட்ராசோனிக் வரும். இப்போதைக்கு வந்து இந்த 50,000 போனை வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். இருந்தாலும் நல்லாவே ஃபாஸ்ட்டாவே வந்து லாக் அன்லாக் எடுத்துரும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். சர்க்கிள் டு சர்ச் எல்லா போன்லயும் இருக்க மாதிரி இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஏஐ எரேசர், ஏஐ வந்து எல்லாமே சின்ன சின்ன ஏஐ எரேசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஐ மூலியமா நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் டு சர்ச் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த கூகுள் பிக்சல்ல இருக்கும். ஏன்னா மற்ற போன்லயும் நம்ம வந்து சர்க்கிள் டு சர்ச் வந்து கூகுள் தான் பண்றோம். அப்போ கூகுள் பிக்சல்ல இல்லாம எப்படி இருக்கும்? அதனால கூகுள் பிக்சல்ல மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சர்க்கிள் டு சர்ச் எல்லாம் ஈஸியா வந்து நீங்க என்ன தேடுறீங்களோ அதை ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு வந்து அமேசான், பிளிப்கார்ட்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஈஸியா உங்களுக்கு வந்து பை பண்ற மாதிரி கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் இந்த கூகுள் பிக்சல் 9a. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா லியோபோ 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. லியோபோ பேட்டரி தான் 5100 mAh 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் கிடையாது. 23 வாட் பிடி சார்ஜர் தான், அது 3.0 பிடில 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பிடி சார்ஜர் தான், உங்களுக்கு 23 வாட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இந்த போனை பொறுத்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் 5100 mAh பேட்டரி கொடுத்தனாலும் பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா 2 நாள் தாராளமே நிற்கும். 6500 mAh வந்து நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து விவோ ஓப்போல 2 நாள் எப்படி நிக்குதோ, இந்த 5100 mAh வந்து இதுவே உங்களுக்கு 2 நாள் தாராளமா நிற்கும். அதான் கூகுளோட பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். டிசைன் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். பேக் சைடு 2 கேமரா மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து பிரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் 50 கொடுக்காங்க. இதுல 50ன்னு கொடுத்துருக்கலாம், சும்மா ஒரு பேருக்கு 48ன்னு இருக்கு. அந்த 2 ஏன் விட்டாங்கன்னு தெரியல, 50ன்னு கொடுத்துருக்கலாம். 48 மெகா பிக்சல் வந்து பிரைமரி கேமரா, சோனியோட கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க செகண்டரி கேமரா. அதுக்கப்புறம் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. இதுல வந்து நீங்க 4K 13 16 fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 48 மெகா பிக்சல்ல பிரைமரி கேமரால 4K 13 16 எல்லாமே 4K 16 தான் எதிர்பார்ப்பீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. 4K 16 fps ஆப்ஷன் இந்த போன்ல இருக்கு. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே 32 வந்துருச்சு ஃபிளாக்ஷிப்ல. ஆனா வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 12 16 கொடுப்பாங்க. ஐபோன் அப்படிதான் கொடுப்பாங்க. அவங்க அதே மாதிரி 13 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாலும் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் வெறும் நம்பர் தான், 13 32 எல்லாமே நம்பர் தான். ஆனால் 13 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாலும் குவாலிட்டி வைஸ்ல கூகுள் பிக்சல் எடுக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் சூப்பராகவே இருக்கும், ஐபோன் மாதிரி இருக்கும். அது மாதிரி வீடியோன்னு பாத்தீங்கன்னா 4K 13 fps தான் கொடுத்துருக்காங்க. 4K 16 fps வந்து உங்க செல்ஃபி கேமரால ஃபுட்டேஜ் எடுக்க முடியாது. ஃப்ரண்ட் கேமரால மட்டும் தான் 4K 16 fps எடுக்க முடியும். செல்ஃபில 4K 13 fps மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த போன் வந்து ஏப்ரல்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஏப்ரல்ல கரெக்டா டேட் சொல்லல, நெக்ஸ்ட் மாசம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வந்து ட்ரை பண்ணுங்க, வாங்கிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த போனோட ரிவ்யூ அவ்வளவுதான், எல்லாமே சொல்லிட்டு நான். கேமரா ஸ்பெக்கு, சிப் செட்டு, அதுக்கப்புறம் வந்து பேட்டரி எல்லாமே ஓகே தான். அந்த போனை பொறுத்த வரைக்கும் 50,000 லான்ச் பண்ண போறாங்க. ஆனா பிளிப்கார்ட்ல தான் அவைலபிள். கண்டிப்பா பிளிப்கார்ட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நியர்பை ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து ஸ்டாக் இல்லாட்டி நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். கூகுள் பிக்சல் 9a நல்லாவே இருக்கு இந்த போனோட ஸ்பெக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.